வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, சனி வக்ர பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன சார் புதுசாக எல்லா சேனலையும் ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, நம்ம என்ன புதுசானா நம்ம ராசிக்கு பார்க்குறோம். அதுலேயே நட்சத்திரங்கள் பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்களால் ஆளப்படுது. ஸோ இப்போ நான் என்னென்னா ஒரு ராசி லக்னமுக்கும் அதில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு எப்படிலாம் அது வேலை செய்யணுன்றது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொன்றா பாருங்கள் என்ன நடக்க போகுது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நம்மளுக்கு அது தீர்வுன்ற பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கூர்மையாக கவனிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ இந்த ரிஷபத்திலே நம்மளுக்கு வந்து என்ன 3 நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு வந்து கிருத்திகையோட 2, 3, 4 பாதம், ரோஹிணியோட 4 பாதம், மிருகசீரிஷத்தோட 2 பாதம் வரும். சரி, முதல் 2 பாதம் வரும். ஓகே, இப்போ ரிஷபமும் என்னென்னா, ரிஷபம் வந்து ஜென்ரலாக எல்லாரும் ஆஹா ஓஹோ சனி பயிற்சி இல்லை சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னுவாங்க. ரிஷபக்காரனை போய் கேட்டிங்கன்னா நொந்து நூலாவாங்க. நீங்கள் பெரும்பாலும் எந்த ரிஷபம் வீடியோ எடுத்து கீழே போய் பாருங்கள் கமெண்ட்ஸ், ஜென்ரலாக யாராக இருந்தாலும் நிறைய பேர் ரிஷபக்காரங்க நீங்கள் சொல்கிறது போய் இது நடக்கலை அப்படின்னுவாங்க. என்ன விஷயம்னு உங்களுக்கு லாஜிக் சொல்லிடுறேன். சனி பகவான் வந்து இந்த வக்ர பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு வக்ரம்னே நாங்கள் ரேவதிலேருந்து உத்தரட்டாதிக்கு போகிறார். ஆனால் மீனம் வீட்டுள்ளேயே தான் இருக்கார். 3ஆம் பார்வையை உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பார், எப்படியும் பார்த்துட்ருப்பார். அதனால் உங்களுக்கு வந்து உடல் சோம்பேறித்தனமும் அப்படி இல்லைன்னா எந்த காரியம் எடுத்தாலும் ஸ்லோவாக மூவ் ஆகும், நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ இல்லை. ஆனால் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ நட்சத்திர பிரகாரம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து என்ன கிருத்திகை 2, 3, 4 பாதம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூரிய பகவான் வழிபாடு. நீங்கள் நிறைய பேர் இது சயின்ஸாக, ஜோதிடம் சயின்ஸாக அது இதெல்லாம் சொல்கிறோம்ல. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ரிஷபராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க இவங்கெல்லாம் போயிட்டு உங்களோட விட்டமின் டி செக் பண்ணி பாருங்கள், கம்மியாக இருக்கும். ரெகுலராக இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். இது வந்து அஸ்ட்ராலஜின்றது ஒரு பக்காவான சயின்ஸ். சரிங்களா? அதனால தான் டீட்டெயிலாக சொல்லணும், நான் கிளாஸ் தான் எடுக்கணும். அதை நீங்கள் கிளாஸ் தான் அட்டன் பண்ணணும். இங்கே வந்து எனக்கு கொடுத்துருக்க 5-6 நிமிஷத்தில் என்ன ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக கிருத்திகை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், லைஃப் முழுக்க பண்ணுங்கள், சூப்பராக முன்னேறுவீங்க. அதுலேயும் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பண்ணும்போது ரொம்ப இது சொல்லிகிட்டு இருக்கும்போதே மணி அடிச்சிட்ருக்காங்க வெளியே பூஜையில். அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ சூரிய நமஸ்காரம் பூஜை பண்ணலாம். இன்னொன்று ரோஹிணின்றது சந்திரனால் ஆடப்படுறது. பயங்கரமாக குழப்பிப்பாங்க ரோஹிணி. இந்த டைமில் ஜென்ரலாகவே ரோஹிணி குழப்பம், இந்த டைமில் ரொம்ப குழப்பிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் தப்பான விஷயத்தில் குழப்பிப்பாங்க. டீனேஜ் பிள்ளைங்கன்னா இருந்தால் ரொம்ப பத்திரமாக வளர்த்துட்டுவாங்க ரோஹிணியை. அவ்வளோ ராங் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா சனி பகவான் வேறு நிலாவோட சேர்றாரு, ரொம்ப ராங் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. நல்லா கும்பிட்டுன்னா கிருஷ்ணரை கும்பிடுங்க. கிருஷ்ணர் ரூபமே நிறைய பேர் ராதையோட டிஃப்ரெண்ட்டாக கும்பிடுவாங்க. கோபியரோட இருக்கிற மாதிரிலாம் கிருஷ்ணர் ஃபோட்டோ, அதெல்லாம் ஆகிற காரியம் கிடையாது. சரிங்களா? அந்த போஸ்டர் இருக்கிற வச்சுருக்க இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் கோவிலோ ஆர்கனைசேஷன் சொல்ல, வீட்டுங்களில் நிறைய இது வந்து நான் ரிசர்ச்சாகவே அவ்வளோ ரிசர்ச் எடுத்து வச்சுருக்கேன். கிருஷ்ணரை எப்படி வழிபடணும்னு ஒரு முறை இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா நர்தன கிருஷ்ணர் வழிபாடு பண்ணது. பாம்பு இருக்குது, காளிங்க பாம்பு மேலே டான்ஸ் ஆடுவார் கிருஷ்ணர். அந்த போஸ்டர் எடுத்துக்க. அதுவும் ஃபெரோஷியஸாக இருக்கக்கூடாது, உக்ரமாக இருக்கக்கூடாது, அவர் ஜாலியாக ஆடுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏன்னா விஷுவலைசேஷன், நம்ம சீக்ரெட் சிம்பிள்ஸ்லாம் சில கிளாஸ் நடத்துவாங்க. அதில் தான் இந்த ஒவ்வொரு படம் இல்லை ஒவ்வொரு ரூபத்துக்கும் நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஒரு நாள் இன்டர்வியூவாகவே இதில் போடலாம். ஓகேவா? ஸோ கிருஷ்ணர் கோபியரோட இருக்க மாதிரி, ராதையோடு இருக்க மாதிரிலாம் போடாதீங்க. பாமா ருக்மிணியோடு இருக்க மாதிரி வழிபாடு பண்ணோம். ஓகே, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து இது அந்த காளிங்கன் பாம்பு மேலே நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த நர்த்தனம் கிருஷ்ணர் வைங்க. திருவண்ணாமலைலாம் அந்த சிலை இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிரிவல பாதையில் இருக்கும். 3ஆவது வந்து உங்களுக்கு வந்து அடுத்து இது நம்ம வந்து மிருகசீரிட நட்சத்திரம் முதல் 2 பாதம் இருக்கும். இது வந்து செவ்வாயோடைய வீடு. சரிங்களா? இப்போ செவ்வாய் சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னும்போது இவங்க வந்து முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மிருகசீரிடம் வந்து உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரனோடு இருக்கார். அப்போது திருப்பியும்
நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வள்ளி இருந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அதாவது வள்ளி கோயில் எங்கே இருக்குது, தூரமாக இருக்குது, ஊராக இருக்குது. முருகன் கோயில், அது சொன்ன தடிக்கு விழுந்தால் முருகன் கோயில் நம்ம ஊரில், வள்ளியம்மா இருந்த கோவில் அவ்வளோ இருக்குது. நீங்கள் சவுத்து தமிழ்நாடு வந்தாலும் வள்ளி ஊர்னே ஒரு ஊர் இருக்குது. நார்த்து தமிழ்நாடு வந்துட்டீங்கன்னா திருத்தணி இருக்குது. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வேலூரில் வள்ளியம்மா கோவில் இருக்காமே, வள்ளி அம்மா இருக்கிற கோயில் உலகம் முழுக்க இருக்குது. நீங்கள் நம்ம ஊர்லேயே எனக்கு பக்கத்தில் இல்லை, என்னால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியுதுன்னா உங்கள் ஊர் முருகன் கோயிலில் போய் வள்ளி அம்மா கிட்ட கரெக்டாக வேண்டுங்க. அதுக்குன்னு தெய்வனி அம்மா விட்டுற சொல்ல வள்ளி அம்மா கிட்ட எக்ஸ்ட்ராவாக வேண்டுங்க, ஒரு பூவை எக்ஸ்ட்ராவாக வையுங்க, அவ்வளோதான். இது வேண்டும் போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா? பொதுவாக இந்த வீட்டுக்கும் நீங்கள் அதிகமாக வேண்டது கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கோவிலில் இருக்கிற கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தோடு இருக்கும் போது வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நல்லா கவனிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை ஒன்றா கோயில் போகிற வழியை பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். ஒன்று காலைல 6:30 மணி இல்லை நைட்டு 8 மணி ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த குடும்பத்தை எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஒன்றும் டீட்டெயில்ஸ் வேணும்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ எப்பவுமே சொல்கிறதா, உங்கள் ராசி லக்னம் இது ரெண்டுத்துக்கும் தமிழ் மக்கள் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 2 கோடி பேராவது வருவாங்க. அந்த 2 கோடி பேருக்கும் நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே நட்சத்திரம் பொறுத்து அவ்வளோ மாறுது. அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரகநிலை பொறுத்து எவ்வளோ மாறும். அதனால் நிறைய பேருக்கு மாறும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகும். ஓகேவா? இது யாருக்கெல்லாம் மேட்ச் ஆச்சோ எனக்கு கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ் தேவைப்படுது சார் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள். இல்லை முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த 27ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அதிகமாக தூங்குவீங்க. நிறைய பேருக்கு புதுசாக முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் திருப்பி வரும். ஏன்னா இந்த வக்ர பயிற்சியை திருப்பியும் பழைய கர்மாலாம் லைட்டாக நம்மளுக்கு கிண்டி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு நடக்குது சார், இல்லை எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இது ஒன்று. உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இப்போ தெய்வ வழிபாடுகள் சொன்னால இது வந்து உலக நன்மைக்கு உலக ஜாதகம் வச்சு இந்த ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்களுடைய ஜாதகம் பார்த்தா அந்த கட்ட அமைப்பு எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்ற கட்ட அமைப்பை பார்த்தா ஒன்றும் ஷார்ப்பாக எந்த தெய்வம் எந்த ரூபத்தில் எந்த ஊர் கோவிலில். ஏன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் இருக்குது நம்ம சேனல்லையே. உலகவியல் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அதில் வந்து நிறைய ஊர்களில் என்ன நடக்குன்ற இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்றது வரும். அதை வச்சு எந்த ஊரில் இருக்க கோவிலுக்கு போனால் நல்லது, அதை பொதுவாக ஒரு சாமி சொல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவிலில் போய் எப்படி வழிபாடு பட்ட நல்லது, எந்த நாள் எந்த நேரம் எந்த ஹோரையில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுல சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக வரும் ரிசல்ட். என்ன சொல்கிறாங்க, இது 2 கோடி பேருக்கு பொதுவாக சொல்கிற விஷயம். அந்த பொதுவிலே எனக்கு எல்லாமே சரியாயிடுமானா ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் தீர்வு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா உள்ளே நீங்கள் தேடி போய் பார்க்கணும். இது பார்த்தாச்சு, இதை தாண்டி சார் எனக்கு, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஜோசியரே நிறைய பேர் வராங்க. இது அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜோசியர் நிறைய பேர் வராங்க. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கணும். மெயினாக இங்கிலீஷில் அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ கிளாஸ். சரிங்களா? ஸோ கிளாஸாகவே எனக்கு படிக்கணும் சார்னாலும் தாராளமாக படிக்கலாம். இதை தாண்டி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் அதிகமாக வருது, இது பண்ணால் சரியாகுன்றது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் பண்ண முடியல. இந்த கோவிலுக்கு போனால் சரியாகுன்றது எனக்கு தெரியுது, கோவிலுக்கு போக முடியல. நிறைய பேருக்கு நடக்கும், என்னையும் சேர்த்து. ஏன்னா 27ஆம் தேதியிலேருந்து நான் நைட்டு தூங்குறதில்லை. என்னுடைய எல்லா வேலையுமே தலைக்கீழ மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மலர் மருந்து யூஸ் பண்ணேன்னா கையில் இருக்கிற, இப்போ நம்ம கையில் வச்சுருக்க செங்கோல் மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் தரும். உங்களுக்கு வந்து மலர் மருந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அது வேலை செய்யும். அதே மாதிரி மலர் மருந்தும் என்னால் நீங்கள் சொல்கிறத என்னால் ட்ரை கூட பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா மலர் மருந்து. நான் மலர் மருந்து வந்து பேரெல்லாம் நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இது வந்து சாமி கோயில் மாதிரில சொன்ன ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு மலர் மருந்து நான் பேரை சொன்ன இஷ்டத்துக்கு எல்லோரும் ஏதோ சாக்லேட் மிட்டாய் வாங்குற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது அந்தமாதிரி பண்ணக்கூடாது. அது மலர் மருந்துன்றது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும்.
ஆனால் அது வேணுன்றவங்க எனக்கு தனியாக தான் கால் பண்ணும். சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம், அதை முக்கியமாக சொல்லியாச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசி, லக்னம், நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இந்த நம்ம சேனலில் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரும் எல்லா நல்லதும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.